ஐயா, என் பேர் நீலாவதி ஐயா. நான் இங்கே பூர்வீகமாக மீன் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த ஏரியா பேர் நொச்சி குப்பம். எங்களுக்கு மீன் மார்க்கெட், பிஷ் மார்க்கெட் நியூ மார்க்கெட் நீங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போய் அங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். அங்க நாங்க நிறைய நோயில அடிபட்டுட்டோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் அழிஞ்ச மாதிரி தோணிடுச்சு ஐயா. அங்க எங்களுக்கு மீண்டும் நாங்க பழைய இடத்துல வியாபாரம் பண்ணணும்ட்டு இந்த ரூட் சாலையிலேயே நாங்க வியாபாரம் பண்ண உட்கார்ந்துட்டோம் ஐயா. மறுபடியும் எல்லா இடமும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். எல்லா இடமும் எல்லாரும் காலிலையும் விழுந்துட்டோம். எங்களோட வாழ்வாதாரம் அழியுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயா. மீனவருடைய வாழ்வாதாரமே முடிஞ்சிடும் நினைச்சுக்கின்னு நாங்க அனைவரும் சேர்ந்து இந்த கரையோரமே மறுபடியும் எங்க இடத்துலயே வியாபாரம் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டோம். முதல்வராகப்பட்ட விஜய் ஐயா வந்திருக்காரு. அவராலையாவது எங்களுக்கு தீர்மானம் கிடைக்கன்னுட்டு நாங்க சந்தோஷம் அடைஞ்சோம். மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் எங்களை நியூ மார்க்கெட்லயே போங்க அப்படின்ட்டு கோரிக்கை விடுத்தாங்க. அங்க போனா மறுபடியும் எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்காது ஐயா. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, லாக் பண்ண மாதிரி ஆயிட்டாங்க. போயிட்டு நாங்க நிறைய துன்பத்தை அனுபவிச்சுட்டோம் ஐயா. மீண்டும் நாங்க அதுதான் கேட்கிறோம். எங்க வாழ்வாதாரம் அங்க அழியுதுன்றதுனால எங்களுக்கு மறுபடியும் இந்த கரையோர பகுதியிலேயே எங்களுக்கு புதுப்பிச்சு கொடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இதுக்காக தான் ஐயா நாங்க போராடுறோம். நன்றி 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 ஐயா. இது நாங்க பிறந்த மண்ணு. இது நாங்க இங்க பூர்வீகமா இங்க கடை போட்டிருக்கோம். அந்த பூர்வீகமா நாங்க இங்க போட்டு நாங்க நல்லா பொழைச்சோம். எங்களுக்கு அந்த மீன் மார்க்கெட்டை கட்டி கொடுத்து எவ்வளவோ அழிஞ்சிட்டோம் நாங்க. அது எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வழிக்கு உழுவுற மாதிரி இருக்குது. அங்க எங்க ஊர்ல சத்திரமே கிடையாது. நாங்க இன்னொரு ஊருக்கு போய் அந்த சத்திரத்தை பிடிக்கிறதா. எங்க ஊருக்கு அந்த கடையை சத்திரம் கட்டி நாங்க பூர்வீகமா இந்த ரோடு இந்த மண்ணுல தான் போடும். எங்களுக்கு இங்கதான் கடை கட்டி கொடுக்கணும். நாங்க இதை விட்டு அந்த போக மாட்டோம். எங்களுக்கு இதுதான் மெயின். எங்களுக்கு அந்த கடையை சத்திரம் கட்டி கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். இது சிஎம்முக்கு தெரியணும். இது சிஎம்முக்கு நாங்க தெரியப்படுத்துறோம். எங்க வாழ்வாதாரமே இங்கதான் இருக்குது. எங்க வாழ்வை அழிக்கணும்னா நாங்க இந்த மண்ணிலே சாவறோம். அவ்வளவுதான். சென்னை 4 நொச்சிக்குப்பம் ரூப் சாலை. நாங்க காலங்காலமா, என் பேர் கலா, காலங்காலமா இந்த மண்ணில் தான் கடை போடுங்கிறோம். எனக்கு 65 வயசு. 12 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்ப தூக்கின கூட. அப்போதுல இருந்து இந்த மண்ணில் தான் எங்களுக்கு கடை. இங்கதான் பொழைக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம். எங்களை கேட்காத கடை கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த கடையில கொண்டு விட்டு அழிஞ்சோம். இந்த வயசுல 13 சவரம் வித்தேன். 12 சவரம் இங்க இருக்கு கடையில. அவ்வளவு நஷ்டம். தூக்கி கொட்டிட்டு அத்தனை மனு அத்தனை துறை கொடுத்தோம். ஒரு வாட்டி கொடுக்கல, 11 வாட்டி 12 வாட்டி கொடுத்துருப்போம். போவாத இடம் இல்ல. கடையை இடிச்சு கட்டித்தரேன்னாங்க. 18 கடை இடிச்சாங்க. அதை திருப்பி இடிச்சு எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கல. அந்த அளவுக்கு நாங்க அவ்வளவு நஷ்டத்தை போட்டு திருப்பி எங்க அம்மா சார் வந்தாரு, விஜய் சார் பிள்ளை வந்தது. நாங்க நிறைய ஓட்டு கேட்டு வாங்கி புதுசா பிள்ளைய வர வச்சோம். எங்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைச்சோம். நாங்க குந்திட்டோம். எங்களுக்கு இந்த மண்ணு தான் வேணும். அது வேணாம். அது சத்திரம் சம கூட்டம். வேற எதுவும் போக கூடாது. அந்த இடம் வீணாக கூடாது. எங்க நொச்சுக்கத்துக்கு சத்திரம் கிடையாது, சம கூட்டம் கிடையாது. நாங்க ஏழைங்க. பெரிய பெரிய சத்திரத்துல பிடிக்க முடியாது. எங்களுக்கு சத்திரம் சம கூட்டம். இதுதான் வேணும். ஐயாவுக்கு நாங்க வணக்கம் தெரிஞ்சுக்கிறோம். போன ஆட்சியில எங்களுக்கு நாங்க சாலையோரம் மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பல ஆண்டு முன்னோர்களா வாழ்ந்துட்டு வரோம். நாங்க புதுசா இந்த மண்ணை பிடிச்சவங்க கிடையாது. நீங்க வரைபடத்திலே பாருங்க. வெள்ளக்கார ஆட்சியில இருந்தே எங்க முன்னோர்கள்லாம் இந்த மண்ணுல பிறந்து இந்த மண்ணுல வளர்ந்தவங்க தான். நாங்க இந்த மண்ணுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க தாய் தகப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே, நாங்க படிப்பு அறிவில்லா இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மீன் தொழில் தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மீன் வியாபாரம் இந்த சாலையோரத்தில் தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆட்சியில இருந்த ஐயா எம்எல்ஏ என்ன பண்ணாங்க, உங்களுக்காக சத்திரம்
மீன் மார்க்கெட்னு அந்த மீன் மார்க்கெட்டை கட்டினாரு. அவர் கட்டினவரு நாங்க இங்க உட்கார்ந்து இருக்க 150 பெண்கள் 160 பெண்களை கூப்பிட்டு, அம்மா உங்களுக்கு எந்த மாதிரி கடை வேணும் அப்படின்னு கேட்டு அவரு முறையா கட்டி கொடுத்திருந்தா நாங்க சந்தோஷமா அதுல நாங்க வாழ்ந்திருப்போம். அவரு விருப்ப பிரகாரம் பார்க் மாதிரி அவர் கட்டி வச்சுட்டாரு. அதையும் குழுக்களுக்காக கூப்பிட்டாங்க. சந்தோஷமா நாங்க அத்தனை பெண்களும் போனோம். குழுக்கள்ல போய் டோக்கன் எடுத்துட்டு உள்ள போயிட்டு என்னுடைய டோக்கன் 319. அந்த 319 எடுத்துட்டு போய் நான் உட்காரும் போது பின்னாடி செவரு தான் எனக்கு தெரியுது. ஒரு மீன் மார்க்கெட்னா நான் இப்படி இருக்கணும், ஆப்போசிட்ல இருக்கணும். நடுவுல மீன் வாங்க வரவங்க எங்களை பார்த்துட்டு 2 பேர்கிட்டயும் மீன் வியாபாரம் பண்ணணும். உள்ள போயிட்டு இந்த இடத்துல நம்மளால வாழவே முடியாதுன்னு அன்னைக்கு வெளியே வந்து சட்ட ரீதியா நான் பேப்பர் போட்டு சார் குமரகுருபர் அப்ப கார்ப்பரேஷன் கமிஷனர் அவரை குறைஞ்சது ஒரு 20 முறை போய் பார்த்திருப்போம். எல்லா லேடிஸும் போய், ஐயா எங்களுக்கு அந்த கடை சரியில்லை, எங்களுக்கு வாழ்வாதாரம் அழிஞ்சிருக்கே, ஒரு பெண்களும் வட்டிக்கு வாங்கிட்டு போய் அழியிறாங்க, போய் பார்க்க அவரு வந்து கடையை சரி பண்ணி கொடுக்கறமா முதல்வர்கிட்ட கேட்டுன்னு அவர் கடையை சரி பண்ண வந்தார். எங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாதனால அந்த கடையை இடிக்க விடாம அவரும் மறுபடியும் லாஸ்ட் முறை போகும்போது என்னால ஒண்ணுமே செய்ய முடியலமான்னு போயிட்டார். இப்ப விஜய் ஐயா வந்திருக்காரு. எங்க ஓட்டு கேட்க அமைச்சர் வரும்போதே, ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கைன்னு எல்லா மக்களும், எங்களுக்கு சத்திரம் கிடையாது, அந்த இடத்த சத்திரம் அமைச்சு கொடுத்துட்டு நாங்க காலகாலமா 500 மீட்டர் வரைக்கும் எங்க சொந்த மண் ஐயா, 500 மீட்டர் வரைக்கும் எங்க சொந்த மண்ணு. இது கார்பரேஷன் சொன்னா நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். இது எங்களுடைய மண்ணு. யார் எடுத்தாலுமே இது கார்பரேஷன் ஏன் சொல்லணும்? ஒரு கிராமத்துல போய் ஒரு பயிர் விளைவிக்கிற இடத்த வந்து இது என்னுடைய மண்ணுன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? அதே போலதான் மீனவர் கடலை நம்பி வாழ்ற எங்க கிட்ட வந்துட்டு இது கார்பரேஷன் இடம், இது கார்பரேஷன் இடம். இந்த வீடை கலைஞர் கட்டி கொடுத்தாரு. அப்பப்போ வீடு பத்திக்கும். இந்த வீடு பத்திக்கிறதுனால அவர் எங்க மண்ணை எடுத்துதான் எங்களுக்கு வீடை கட்டி கொடுத்தாரு. அப்ப அது எங்களுடைய இடம் தான். இது மாநகராட்சி இடம் சொன்னா நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அந்த கடவுள்ல திரும்பவும் இப்ப வந்த அமைச்சர் எங்களை கூப்பிட்டு பேசுறாரு. நான் சட்ட ரீதியா மனுக்கள் கொடுத்திருக்கேன். எல்லா மனுக்களும் அவர்கிட்ட சப்மிட் பண்றேன். ஐயா நாங்க பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இந்த மனுவை படிச்சா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லா துறைக்கும் கொடுத்த மனுவை அவர் கையில கொடுத்து அவர் அதை பரிசீலனை பண்ணாம கடவுள்ல வந்து இந்த கடையை நான் மறுபடியும் சீர் பண்ணி கொடுக்கிறேன், மறுபடியும் 50 கடை கட்டுற, ஏற்கனவே 360 கடை நொச்சுக்குப்பத்துல இருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் இருக்க மீனவருக்கு தான் கட்டி கொடுத்தாங்க. இந்த கிராமம் வந்து எப்போதுமே ஒற்றுமையா இருக்காது. மீனவர் கிராமம் ஒரு கிராமத்துக்கு வரும்போது சண்டை வரும். அப்ப அவங்களை போய் அவர் கூப்பிடும் போது நாங்க பக்கத்து கிராமத்துக்கு வரமாட்டோம், எங்களுக்கு கடை வேணான்னு சொன்ன உடனே அப்ப இருந்த எம்எல்ஏ என்ன பண்ணாரு, இருக்கிற கடையை எங்க ஊருக்கே கொடுத்துட்டாரு. வீட்டுல இருந்தவங்களுக்கு போனவங்களுக்கு வந்தவங்களுக்கு. அப்ப எங்களுக்குள்ளே சண்டை. இப்ப வந்தவங்களாவது எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்த்து மனுக்களை கொடுத்து அந்த மனுக்களை படிக்காம கடையை நாங்க இங்கேயே சீரமைக்கிறோம், நாங்க இதையே பண்ணி தரோம் திருப்பி அது உள்ள திணிச்சா எங்களால அதெல்லாம் வாழ முடியாது. இப்ப ஆட்சி மாற்றம் வரும் தான் எல்லா மக்களும் ஒற்றுமையா சேர்ந்து விஜய் சார வர வச்சிருக்கு. அந்த தம்பிய மறுபடியும் எங்களை போட்டு துன்பப்படுத்தினா நாங்க எங்க போறது? கடல்ல தான் விழுந்து சாக முடிவு பண்ணிருக்கோம். 150 பெண்களும். எங்களுக்கு வேற வழியே கிடையாது.